ரிசப்ஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு, அதாவது லெஹங்கா ஃபுல் மேக்கப்லாம் போட்டுட்டு போய் நான் ஹேர் கட் அண்ட் கலர் பண்ண போறேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ படிச்சது அப்புறம் நான் எதுக்கு புதுசா வேற எங்கேயும் கேட்டிருக்காங்களேன்ட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன டாக்டர் ஆக்டோபஸா மாறிட்டியா? நல்லா இருக்கா? ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து the most important day. நான் படிக்கிற ஒன் ஆஃப் த காலேஜ்ல இன்னைக்கு மிட் டேர்ம் எக்ஸாம். மிட் டேர்ம்லாம் ஸ்கூல்ல பண்ணதுங்க. மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி உயிரை வாங்குவாங்க. மறுபடியும் இந்த மிட் டேர்ம். அதனால இந்த ஆன்லைன் எக்ஸாம் இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 4 எக்ஸாம், 3 முடிச்சிட்டேன். இன்னும் 1 தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இது ஒரு விஷயம், இதனால இது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு, இன்னைக்கு நான் என்னோட ஹேர் கட் பண்ண போறேன். முடி வளர்ந்துருச்சு தெரியுதா? இவ்வளவு கூட எனக்கு வளர்ந்தா பிடிக்காது, எனக்கு ஷார்ட்டா இருந்தா தான் பிடிக்கும். இன்னொன்று பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. ஸோ அதனால ஹேர் கட் பண்ண போறேன். பிளஸ் இன்னைக்கு எனக்கு போறதுக்கு வெளியே ஒரு ரிசப்ஷன் ஒன்று அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன ஃபன்னு பாத்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு, அதாவது லெஹங்கா ஃபுல் மேக்கப்லாம் போட்டுட்டு போய் நான் ஹேர் கட் அண்ட் கலர் பண்ண போறேன். நான் அந்த சலூன்லயுமே கேட்டேன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் லெஹங்கா தான் போட்டு வருவேன், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்காங்க. நான் நல்லா வாட்டமா உட்கார்றதுக்குலாம் எனக்கு வசதியா இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதான் கதை. அதனால எனக்கு லெஹங்கா போட்டு ஃபன்னா போயிட்டு ஹேர் கலரும் பண்ணலான்னு இருக்கேன். கலர் வந்து நான் பர்பிள் பண்ணலான்னு இருக்கேன். பர்பிள் ஹேர் கலர் பண்ண போறேன். ஓ மை காட், எனக்கு பட் கன்ஃபார்மா தெரியல. அங்கே போய் கூட நான் மைண்ட் மாத்திடுவேன். எனக்கு பர்பிள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இன்னொன்று, நான் கலர் பண்ணி ரொம்ப நாள் வந்தேன்னா மேபி ப்ரௌன்ல கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரௌன் வித் ரெட். ஐ டோன்ட் நோ. போயிட்டு அவங்ககிட்டே கேட்போம் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பை गाइस, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எனக்கு டெஸ்ட் நடந்த கேப்ல கொஞ்சம் நடுவில் சர்வர் டவுன் ஆச்சு. அந்த கேப்ல நான் ஸ்கின் கேரே பண்ணிட்டேன். வீடியோ எல்லாம் ரெக்கார்டா இருக்கும், உள்ள எல்லாரும் பார்த்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுத சொன்னா மூஞ்சில வாயில எது தடவிட்டு இருக்காங்க. சிரம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, டக்குன்னு நான் ரிசப்ஷனுக்கு கிளம்பணும். அப்படியே நான் வந்து சலூனுக்கு போகணும். லெட்ஸ் கோ. ஓகே, பேசிக்கா எக்ஸாம் எழுதுவதனால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எடுத்த தொடப்பெட்டல் அடிப்பாங்க, ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சது சித்தரிக்கப்பட்ட வேலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ தான் நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். Oh my god, server down. Yes ma'am. Bye. ஐயோ நாவா ஒரு இன்ட்ரோ போடுங்க. இன்ட்ரோலாம் நாங்க எப்பயோ போட்டோம் தம்பி. எங்க கிட்டேவா? ஓகே, ஹேர் கட் பண்ண போறோம். ஹேர் கலரிங்கும் பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சு கலர் பண்ணினா. மாசக்கணக்கா, ஆக்சுவலா வருஷக்கணக்கா ஹேர் கலர் பண்ணி. இதுமே கடைசியா நான் எப்போ ஹேர் கலர் பண்ணனே ஞாபகம் இல்ல. ஹேர் கலர் பண்ண போறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட நம்ம ஹேர் கலர் பண்ண வேண்டிய சூழ்நிலை பாத்தீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட க்ளோஸ் பர்சனோட ரிசப்ஷன், அதனால மிஸ் பண்ணவும் முடியாது. இன்னொன்னு, எனக்கு நான் ஒரு 2-3 டேஸ் தான் நான் சென்னையில இருப்பேன். எங்கயா போற? சோ இந்த சலூன்ல தான் எனக்கு வந்து ஹேர் கட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் பா. அதனால நான் வந்து அங்க போய் ஹேர் கட்டும் பண்ணணும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஈவினிங் எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. மண்டே நான் டெர்மடாலஜிஸ்ட் பார்க்க போறேன். ஏன்னா இந்த டெர்மடாலஜிஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். சீரியஸா சொன்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லாம இன்னைக்கு 5 o'clock அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். சோ இதை முடிச்சிட்டு எத்தனை மணிக்கு முடிக்கிறோம் அப்படியே நான் ரிசப்ஷன் போகணும். சோ அதனால இந்த எல்லாரும் ஐ மீன் நம்மளும் அதை பண்ணிருப்போம். பட் அந்த கிரிஞ்ச் வேணா இப்ப வேணா நம்ம பண்ணுவோம். உனக்கு பசிக்குதா, சரி நான் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. உனக்கு முடி வெட்டணுமா, சரி நான் போய் வெட்டிக்கிறேன் அப்படின்னு நான் வெட்டிக்கவா? பேசு யாரு கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க பாருங்க நல்லா நிறைய மேக்கப் போட்டிருக்கேன். சரிதான், இன்னும் கார்னர் ஹைலைட், நோஸ் ஹைலைட் பண்ணிருக்கேன். பிடிச்சிருக்காடே? பிடிச்சிருக்கு ரொம்ப. உன்னை பிடிக்காம இருக்குமா? ஸோ ஃபைன், இப்படியே போயிட்டு நம்ம ஹேர் கட் பண்ணுவோம், கலர் பண்ணுவோம். கலர் பண்ணும்போது மேக்கப் பண்ணுவோம். நான் மேக்கப் பார்த்தீங்கன்னா நெத்தியில இங்கெல்லாம் ஒன்றுமே போடல. ஃபர்ஸ்ட் இங்க கண்ணு கீழே, அப்புறம் பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் தான். ஸோ அதை நான் நெத்தியில ஏன் போடல, இங்கெல்லாம் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாலலாம் ஏன் போடலன்னா கலர் பண்ணும்போது ஃபுல்லாக ஈரமாகும். ஸோ எப்படியும் போயிடும். இருந்தாலும் மேக்கப் பவுச்சும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்கேஸ் வேணும்னா டச் அப் பண்ணுறதுக்கு. ஸோ போகலாம். என்ன கலர் பண்ண போறோம், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை நான் என்ன பண்ண போறேன்னு. என்ன கலர் அடிக்க போறேன், பர்பிளா, ரெட்டா, கிரீனா, ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ லெட்ஸ் கோ. போயிட்டு லெட்ஸ் see what I'm going to do and bye. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 1
இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா என்னோட எக்ஸாம் கதை நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் படிக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது. ஐயோ சீரியஸ்லி சொல்றேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். இன்னொன்னு இப்போன்னு கிடையாது, எனக்கு சின்ன வயசுல இருந்தே எக்ஸாம் வருது, ஏதாவது ஒரு அவார்டு வாங்க போறேன், ஸ்டேஜ் ஏற போறேன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். ஸ்ட்ரெஸ் ஆகி நான் வந்து பைத்தியக்காரி மாதிரி ஆயிடுவேன் சீரியஸா. உண்மைதான், யூரின் டெஸ்ட் எடுக்க போனாலே டென்ஷன் ஆயிடுவா. நிஜமா எனக்கு என்ன சொல்லி வருது நிஜமா டெஸ்ட்னாலே சும்மா சொல்லல, சீரியஸாவே பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னாலும் ஐயோ டெஸ்ட் அப்படி. பிளட் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, யூரின் டெஸ்ட்டுக்கு தான் பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பயங்கரமா பயப்படுவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஐயோ என்னடா இது என்னை சுத்தி இருக்க எல்லாரையும் கேட்டா தெரியும், நான் அப்படி டென்ஷனாவே இருந்தேன், படிச்சுட்டே இருந்தேன். நான் கடைசி ஒரு 2-3 days ராம என் கூட பெங்களூர்ல தான் இருந்தாங்க. படிக்கிறேன் நைட்டெல்லாம் படிக்கிறேன், காலேஜ் போயிட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஐயோ எனக்கு இது சாப்பிட வேணாம், எனக்கு ஐயோ டிவி போடாதடா, டே பாட்டு போடாதடா, நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பைத்திய மாதிரி படிச்சுட்டு இருந்தேன்னா அந்த அளவுக்கு படிச்சு எனக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் சீரியஸ்லி. எந்த அளவுக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னா நைட் எனக்கு தூக்கமே வரல, காலையிலும் சீக்கிரம் எழுந்துடுறேன். அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நான் ஃபுல் போர்ஷன் படிச்சுட்டேன். மொத்தம் வந்து 2 மாடியூல், மொத்தம் 8 யூனிட் நான் வந்து படிச்சுட்டேன் ஒரு சப்ஜெக்ட்ல. இன்னொன்று எனக்கு 8 சப்ஜெக்ட்டுமே 2 நாள் எக்ஸாம். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். முன்னாடியே படிச்சிருக்கணும், பட் எனக்கு இருக்கிற வேலையில நான் முன்னாடியே படிக்கல, லாஸ்ட் மினிட்ல படிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த 8 யூனிட் நான் படிச்சுட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம 8 யூனிட் படிச்சுட்டு அப்படியே எல்லா கொஸ்டினும் தெரியும் அப்படின்ட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன். எல்லாமே புதுசா இருக்கு, புரியவே இல்லை. இவ்வளவு படிச்சது அப்புறம் நான் எதுக்கு மொத்தத்தையும் வந்து புதுசா வேற எங்கேயும் கேட்டிருக்காங்களேன்ட்டு எனக்கு செம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் படிச்சு 2 நாளா இந்த ஒரு சப்ஜெக்ட்ல உட்காந்து படிச்சது வேஸ்டா போச்சுன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நைட்லாம் தூங்கல, நான் வந்து அப்படியே புலம்பிட்டே இருக்கேன். நானும் கூட தானே இருந்தேன், தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. சாப்பாடு ஊட்டி விடுறேன்னா கூட ஐயோ வேணாண்டா நீ சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சொன்னேன் இவ்வளோலாம் நீ ஸ்ட்ரெஸ்ஸே ஆக வேணாம், ஒன்றும் இல்லை, இங்கே பாரு படிக்கிறது வந்து நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி தான் நீ வந்து படிக்கிற. ஸோ நீ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. என்ன மனுஷன் அரிய தான் விளக்கு சீரியஸா ராமேண்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு இன்டர்னல் தானே, நீ ஃபெயில் ஆனா கூட பிரச்சனை இல்லையா, நீ டென்ஷன் ஆகலாம். என்னால் அதை வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ரொம்ப கம்மி மார்க் எடுக்கிறதே என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. நல்ல மார்க் எடுக்கணும்டா, நீ என்னடா ஃபெயில் ரேஞ்சில் பேசுற அப்படின்ட்டு நான் எனக்கு நைட்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சா. காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கலான்ட்டு பாரு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் வந்து படிக்கணும்னு இல்லை, முக்கியமாக ஏதாவது ஒன்று வந்து டெஸ்ட் சம்திங் வாட் எவர் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னா எனக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும், வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னைக்கு மார்னிங் 2-3 வாட்டி நானும் பாத்ரூம் போகிறேன். பாத்ரூம்லயும் போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. சீரியஸா எடுத்துட்டு போன்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் என்ன இது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா ஸோ அன்னைக்கு நான் காலேஜ் போறேன், எப்பவுமே ரெடி ஆகிற மாதிரி தான் ரெடி ஆயிருக்கேன். ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் புதுசா பிம்பிள்ஸ் வருது. என்ன பாக்குறதுக்கே எனக்கே தெரியுது நான் ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்னு. ராமமே கேக்குறாங்க என்ன நீ இவ்வளவு டல்லா இருக்க, நீ இந்த அளவுக்கு டல்லா இருக்க மாட்டே அப்படின்னு. நானும் கண்ணாடியில பாக்குறேன், எனக்கே தெரியுது மூஞ்சி ரொம்ப பாவமா ஏதோ குழந்தைங்க வந்து அடிபட்டு வந்த மாதிரி அவ்வளவு டல்லா இருந்துச்சு. இருக்கான்னு பாப்போம், அன்னைக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன். போட்டோ இருந்தா அதை நம்ம ஆட் பண்ணலாம். அந்த போட்டோ இருந்துச்சுன்னா நாங்க ஆட் பண்றோம். ஸோ அவ்வளோ வந்து அதுல நான் ரொம்ப பாவமா அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். அப்புறம் தான் வந்து எங்களுக்கே புரியல என்னடா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு. நானும் கூலிங் கிளாஸ் போடுறேன், லிப்ஸ்டிக் ஷேட் மாத்துறேன், மத்த நாளை விட கொஞ்சம் பெட்டரா ரெடியாக ட்ரை பண்றேன். பட் ஸ்டில் என்னோட ஃபேஸ் வந்து டல்லா தான் இருக்கு. அப்புறம் தான் வந்து நாங்களே அதை ஃபிகர் அவுட் பண்ணோம். ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ல இருக்க நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால தான் வந்து ஃபேஸ் இப்படி ஒரு மாதிரி டல்லா தெரியுது. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்லயே காட்டுது. நம்ம சொல்லுவோம், ஈஸியா சொல்லுவோம் வெயிட் லாஸ் பண்ணணுமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, நல்லா லைஃப்ல இருக்கணுமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க அப்படின்னு. ஆனா அது வந்து இட்ஸ் பெட்டர், இட்ஸ் ஈஸி, என்ன சொல்லுவாங்க, ஈஸியர் செட் தென் டன் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஸோ பேசிக்லி அதுதான். ஆக்சுவலா நீ எங்க திரும்ப உன்னோட ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 10% குறைஞ்சது ட்ரையல் எக்ஸாம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல ட்ரையல் எக்ஸாம். அந்த ட்ரையல் எக்ஸாம் அட்டன் பண்ணப்போ அதுல எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஈஸியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்புறம் தான் நான் சரி ஓகே. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் சமடல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவே காலேஜ் போறேன்னா காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், ஒண்ணுமே வெறும் மாய்ஸ்சரைசர் லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். ஆனா வந்து ஃபேஸே ஃப்ரெஷ்ஷா நார்மலா இருந்துச்சு. அதனால வந்து பேசிக்லி ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளவு தூரம் நம்மளோட எல்லாத்தையுமே வந்து மாத்துது. ஹார்மோனல் சேஞ்ச் பண்ணுதுனா என்ன கர்மம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, பட் என்னமோ பண்ணுது. என்னோட ஃபோனும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உயிரை கொடுத்து வீடியோ எடுத்துருக்கு மூச்சு அப்படின்ட்டு ஃபோன் கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். எனிவேஸ் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாங்க. இஸ் தட் இஸ் தி moral of the story. ட்ரை பண்ணலாம், வில் ட்ரை our best. எனிவேஸ் இந்த ரிங் இஸ் ஃப்ரம் அருணா. செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் அருணா, இட்ஸ் அருணா. ஆமா அருணா இல்ல, ப்ளீஸ் அருணான்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த கம்மல் இஸ் ஆல்சோ ஃப்ரம் அருணா. செம்மையா இருக்கு இந்த கம்மல், போட்டோனே வேற லெவல் கிராண்டா இருக்கு. நம்ம Dress வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஐ ஃபேஷன் ஸ்டுடியோ. எல்லாமே நம்ம பிராண்ட்லயே நான் குளிச்சிருக்கேன். வந்தாச்சு கிட்ட, லெட்ஸ் கோ. நீ எனக்கு வெட்ட போறியா? எதுக்கு? ஆமா பாரு, அது வீட்லயே வெட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு எதுக்கு நாங்க வந்தோம். எனக்கு கைடன்ஸ் இருக்கும்ல.
இது என்ன இது? போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரேன், வயிறு பசிக்குது. நல்லா தின்னுட்டு தானே வந்தேன். போய் தொலை. எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து சாப்பிட வந்துட்டேன். கொரியன் பேன். ஸோ சாப்பிட்டு வேணா வாங்கிட்டு போய் கொடுப்போம். என்ன டாக்டர் ஆக்டோபஸா மாறிட்டியா? நவீன மிஷினா இருக்குடா. உன் பின்னாடி எக்ஸ்ட்ரா கை மாதிரி இருக்கு. முடிஞ்சது ஹேர் கட். நல்லா இருக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெங்த் கம்மி பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் ஹேர் கட் பிடிக்காது, ஆனா எனக்கு ஷார்ட் ஹேர் தான் பிடிக்கும். நம்பர் 1 மெயின்டெனன்ஸ் ஈஸி. நம்பர் 2 வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் போடுற ட்ரெஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்டைல் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். இந்த பேங்க்ஸ் நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணல, வேண்டாம். லாஸ்ட் டைம் இதான் நான் பண்ணேன். ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே என் மூஞ்சுக்கு வச்சு பார்க்கும்போது இது ஒரு மாதிரி செட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டோம். கலருமே பாருங்க, இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல. பகல் வெளிச்சத்துல தான் முடியும், நல்லா ஆமா தெரியும். இப்போ வந்து இருட்டில் அவ்வளோ தெரியல, பட் ஆனால் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் பை 8 o'clock 9 o'clock போயிருக்கணும். நாங்கள் கிளம்புனதே வந்து ஒரு 9:30 தான். 10:15 தான் போவோம். வாட் ப்ரோ? ஐ ஹோப் அதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பெட்டி படிக்க கட்டிட்டு கிளம்பிருக்க மாட்டாங்க நம்புறோம். ஒரு கதை, என் கண்ணு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் லென்ஸ் வைக்கல. லென்ஸ் வச்ச ஒரு எஃபெக்ட் வந்து என் கண்ணுல இருக்கு. ஆகினியா மாறிக்கிட்டு. அம்மாவுமே இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, லென்ஸ் வச்சிருக்கேன். இல்லம்மா உன் கண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஒரு பாம்பு கதை ஒன்று நான் வச்சிருக்கேன். நான் வந்து முடிஞ்சு அதனோட இன்ஸ்டாகிராம் ரீல்ல எதுலையாவது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். But yeah, this is like scary. ஸ்வேதா பாப்பா கண்ணை மூடிட்டு நிக்கிறாங்க, அப்பதான் என்னோட ஹேரை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்க முடியும்னு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சீக்கிரம் போலாமா? போய் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடணும். டிஜே ஆஃப் பண்ணி இழுத்து மூட்டாங்க. ஐயோ எல்லாரும் ஆன் பண்ணிட்டு எனக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு. வீடியோ ஆட் பண்றீங்க, இதெல்லாம் காட்டு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அண்ணா போதுமா? இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. அக்கா ஐயோ ஆமாக்கா, இங்க பாத்தீங்களா 5 ரசமலாய். அதுக்கு முன்னாடி 2 சாப்பிட்டாரு. A few inches later. எத்தனாவது ரவுண்டுக்கு அது? இவக்கா நாங்க சாப்பிட உட்காரும் போது பசிக்கவே இல்லடி எப்படின்னா இலையில வச்சா போய் உங்க கணவர் சாப்பிடுறதுல உங்க மூஞ்ச ரசமலாய முடிச்சாச்சு. என்ன காட்டு சிரிக்கி? ஒரு கையாலலாம் ஓட்டுறது பாத்தீங்களா? கையால நான் ஓட்டுவேன். 2 கை எடுங்க பாப்போம். 2 கை எடுத்துட்டு போக வேண்டியதான் எல்லாரும். பாருங்கறோம். 2 பாத்து. பொறுமை. தம்பி வாங்க, அமைதியா வாங்க. சரி. எப்போ அப்படி சடனா தான பிரேக் போடுங்க, இப்ப நான் அப்படி ஸ்மூத்தா போடுறீங்க. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். எங்க கூட்டு போனீங்க? பெங்களூர் ஓட்டணும். என்ன நிலாக்கு கூட்டு போ. நானே ஒரு நிலாவா உன்னை கூட்டு போறேன். நாங்க தான் கிடைச்சோமா? இது என்னக்கா செல்ஃப் பிக்கப் லைனா? என்ன பண்றது, நம்மளே போட்டுக்க வேண்டியதான் நமக்கு. ஓகே, அப்படியே ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்றோம். மீட் பண்றோம். பாவம் அவளுக்கு கண்ணும் தெரியாது, இப்ப காதும் கேட்க மாட்டேங்குது. எங்க அவ தெரியறாளுன்னு சொல்லிட்டு அண்ணியன் முடி வச்சு அவளை மறைச்சிட்டு இருக்கான். ஓகே பாய்.